அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய 31வது நாளுடைய பாடமாக நாம் திருமணம் சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, திருமணம் குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் உங்கள் மனைவிகளிடம் அமைதி நிம்மதி பெறுவதற்காக உங்களில் இருந்தே உங்களுக்காக அவன் அவர்களை படைத்திருப்பதும், மேலும் அவன் உங்களுக்கு இடையே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் அவனுடைய சான்றுகளில் உள்ளவையாகும். நிச்சயமாக இதில் சிந்திக்கும் சமூகத்திற்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லி காட்டுகின்றார். முதல் மனிதர், இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளிற்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஆரம்பம் என்ன அப்படின்னா, எல்லாத்திலும் அல்லாஹ் ஒவ்வொரு ஜோடியை தான் முதல்ல படைத்தார். அந்த அடிப்படையில் ஆதமை படைத்ததோடு ஆதமுடைய விலா எலும்பை எடுத்து அவருடைய ஜோடியை ஹவ்வாவை இறைவன் படைத்தான். இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு ஈர்ப்பு ஏற்படுகின்ற வகையில்தான் இருவருடைய உள்ளங்களையும் உடல் வாகுகளையும் இறைவன் அமைத்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த இயற்கையான ஈர்ப்பின் மூலியமாக ஒருவருக்கொருவர் மையல் கொண்டு இனவிருத்தி செய்து கொள்வதற்காக இறைவன் அத்தகைய ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார். அப்போ அந்த உறவு முறையை அனுமதிக்கப்பட்ட வழி எது, தடுக்கப்பட்ட வழி எது என்பதையெல்லாம் அறிந்து புரிந்து தங்களுக்கிடையே உறவுகளை இணையும் பொழுது, சேர்க்கும் பொழுது அதில் சில சட்டத்திட்டங்களை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. அப்போ இந்த திருமணத்தை முடிக்காமல் இருப்பது இஸ்லாமிய அடிப்படையில் இறைவனுடைய பார்வையில் இறை தூதருடைய வழிகாட்டுதலில் அவர் இஸ்லாத்தில் இருப்பதற்கு லாய்க்கு இல்லாதவர். ஏன்னா முகமது நபி திருமணம் முடித்திருக்கிறார். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பணிகளை, வணக்க வழிபாடுகளை முறையாக செய்திருக்கிறார். குடும்பத்திற்கும் கவனித்திருக்கிறார். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் வணக்க வழிபாடுகளையும் செய்தார். மக்களுக்கும் நல்லவர்களாக நல்ல உபதேசம் செய்து அவர்களோடு மிங்கிலாக வாழ்ந்தார்கள், இணைந்தே சேர்ந்தே வாழ்ந்திருந்தார்கள். இறை முக்தியை அடைவதற்கு எல்லாத்தையும் திறந்து விட்டு போகணும் அவசியம் இல்லை. எல்லாரோடு கலந்து வாழும் பொழுது அதன் மூலியமாக இறை முக்தியை அடைவதற்குரிய வழியை இஸ்லாத்தினுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். முஹம்மது நபியும் சொன்னார், வாலிப சமுதாயமே, உங்களில் திருமணம் முடிப்பதற்கு சக்தி உள்ளவர்கள், உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சக்தி உள்ளவர்கள் அவசியம் திருமணம் முடித்து கொள்ளுங்கள். அது உங்கள் பார்வையை தாழ்த்துவதற்கும் உங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாப்பதற்கும் உதவும். அதற்கு சக்தி படைக்காதவர்கள், சக்தி வராதவர்கள் நோன்பு வைக்கட்டும், அது அவர்களுக்கு சிறந்தது என்றும் முகமது நபி சொல்லியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் திருமணம் அவசியமான ஒன்று என்பதை சொன்ன வசனமும் நபி அவர்களுடைய உபதேசமும் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இந்த திருமணத்தினுடைய சிறப்புகள் என்ன? முதலாவது, மனித சமூகத்தை பாதுகாப்பதோடு இஸ்லாமிய சமூகத்தை அதிகரிக்க செய்யும். முதல் விஷயம். இரண்டாவது, மானக்கேடான செயல்கள், விபச்சாரம் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. மூன்றாவது, திருமணத்தின் மூலம் பெண்ணிற்கு சிறந்த பராமரிப்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் கிடைக்கின்றது. 4, பரம்பரை பாதுகாக்கப்படுவதுடன் நெருக்கமான உறவுகள் ஏற்படுகின்றன. 5, தனது மர்மஸ்தானத்தினுடைய கன்னித்தன்மை பாதுகாக்கப்படுவதுடன் அல்லாஹ் அனுமதித்த வழியினூடாக தமக்கு
இன்பம் அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதையும் இது நமக்கு உணர்த்துகின்றது. ஆக அன்பானவர்களே, இந்த திருமணத்தினுடைய நன்மைகளாக இது மாதிரி நாம் சிந்தித்தோம் என்றால் இன்னும் ஏராளமான நன்மைகள் நமக்கு புலப்படும். சரி, இப்போது விவகாரத்துக்கு வருவோம். எப்படி திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலை நாம் இப்போது பார்ப்போம். திருமணம் என்பது அது அல்லாஹுவை முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை, ஒப்பந்தம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அப்போ அந்த திருமண ஒப்பந்தத்திற்கு செல்லுபடி ஆகுவதற்கு சில நிபந்தனைகளை மார்க்கம் சொல்லி காட்டியுள்ளது. இந்த நிபந்தனைகள் பரிபூர்ணப்படுத்தப்படாமல் ஒன்று குறைவாக இருக்குமேயானால் அது முறையான திருமணமாக ஆகாது. அந்த அடிப்படையில் திருமணம் செல்லுபடி ஆவதற்கான நிபந்தனைகளை பார்ப்போம். மணமகன் மணமகள் பற்றி தெளிவாக விவரிக்கப்பட வேண்டும். யார் இன்னார் என்பது சுட்டிக்காட்டப்பட வேண்டும், பிரித்து சொல்லப்பட வேண்டும். பெண்ணை பற்றிய வர்ணனை இருக்க வேண்டும். வர்ணனை அர்த்தம் என்பது அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறது, குறைபாடுகள் இல்லை, பேச்சு குறைபாடு இல்லை, கேட்கும் திறன் குறைபாடு இல்லை, இது மாதிரியாக பெண்ணை பற்றிய அவங்க கலர் என்ன என்பதையெல்லாம் சொல்லி காட்ட வேண்டும். பேர் குறிப்பிடப்பட வேண்டும். இது முதல் நிபந்தனை. யார் எவர்னு ரெண்டு பேருக்கும் தெரியணுமில்ல. இன்னார் குடும்பத்தில், இன்ன ஊரில், இன்ன குடும்பத்தை சேர்ந்த இன்னாருடைய பையன், ரெண்டாவது பையன், மூத்த பையன் அல்லது கடைக்குட்டி பையன், இப்படி விவரங்களை சொல்லி விலாவாரியாக பேசப்பட வேண்டும். மணமகனாக இருந்தாலும் மணமகளாக இருந்தார். ரெண்டாவது, ரெண்டு தரப்பினருடைய இரு வீட்டாருடைய சம்மதம் மட்டும் போதாது. மணமகன் மணமகள் இருவருடைய திருப்தி, சம்மதம், விருப்பம் இதில் அவசியம் இருக்கப்பட வேண்டும். நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கள் கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. பிள்ளைங்கள்கிட்ட உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அல்ல இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா என்ற விவரங்கள் கேட்பது இல்லை. அவர்களுக்குரிய உரிமையை ஹக்க கொடுப்பது கிடையாது. அதனால் பல்வேறு தவறுகள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே முகமது நபி அவர்கள் பெண்ணுடைய பாதுகாப்புக்காக பெண்ணுடைய உரிமையை பேணி உள்ளார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அப்போ கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் வாளாவட்டியாக இருந்தாலும் அவளிடத்தில் திருமணத்திற்கான ஒப்புதல் பெற வேண்டும், மாப்பிள்ளையினுடைய சம்மதம் பெற வேண்டும். அப்போ பெண்ணுக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை கெட்டி வைப்பது பெற்றோருக்கு தகாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ரெண்டாவது நிபந்தனை. மூணாவது நிபந்தனை, பெண்ணிற்கு பொழுப்பு. ஏன்னா நபியுடைய காலத்து இது மாதிரி ஒரு பெண்ணை அவருடைய தகப்பனார் அந்த பெண்ணிட்ட அனுமதி கேட்காம, சம்மதம் கேட்காம மனம் முடித்து வைத்து விடுகிறார். உடனே அந்த பெண்மணி நபி அவருடைய சபைக்கு வருகிறாள். சொன்னார், அல்லாவின் தூதரே, என்னுடைய தகப்பனார் எனக்கு விருப்பமின்றி எனக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார். அப்போது உடனே நபி அவர்கள் சொன்னார், அந்த திருமணத்தை நான் ரத்து செய்கின்றேன் என்று சொன்னார்கள். உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், இந்த பெண்ணுக்கு உண்டான உரிமை இருக்கிறது என்பதை நாம் உணர்த்தவே நான் இவ்வாறு நடந்து கொண்டேன். எனக்கு எனது பெற்றோர் முடித்து வைத்த பெண் மாப்பிள்ளையோடு நான் வாழுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு செய்தி. அப்போது இதெல்லாம் இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்ணுக்கு உரிமைக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. ஏன்னா இஸ்லாம் பெண் அடிமைத்தனத்தை விரும்பவில்லை, போதிக்கவில்லை என்பதை நாம் விளங்கணும். மூணாவது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் மனம் முடிக்கப் போகின்ற பெண்ணுக்கு பொறுப்பாளர், வலி, அதுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க, வலி, தமிழில் பொறுப்பாளர் இருப்பது அவசியம். அப்போ நபி அவர்களுடைய பொன்மொழிக்கு ஏற்ப பொறுப்பாளர் இன்றி திருமணம் இல்லை. அப்போ பொறுப்பாளர் என்றால் யார்? ஒரு பெண்ணுக்கு பொறுப்பாளர் யார்? யாருக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறதோ அவர்கள்தான் முதன்மையான வலி, பொறுப்பாளர். உதாரணமாக பெண்ணுக்கு பெண்ணுடைய தகப்பனார் வலியாவார், அல்லது பெண்ணினுடைய சகோதரர்கள், கூட பிறந்த
பெரிய இளைய சகோதரர்கள் பருவ வயது அடைந்திருக்கணும், அவங்க பொறுப்புதாரியாக வருவாங்க. அல்லது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் முடித்து அதன் மூலியமாக பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் வலியாக இருக்க முடியும். இது அல்லாமல் பெண்ணுடைய தகப்பன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் வருவார்கள். பெண்ணுடைய தாய்க்கு கூட பிறந்த சகோதரர்கள் அவர்கள் வழியாக வருவார்கள். இப்படி எந்த உறவுமே இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணிற்கு அவள் வாழுகின்ற சமூக கட்டமைப்பில் அவள் வசிக்கக்கூடிய பகுதியில் எந்த மொஹல்லா, எந்த பள்ளிவாசல், எந்த தலைக்கட்டு, எந்த ஜமாத்தின் கீழ் இருக்கின்றார்களோ அந்த ஜமாத்தினர் அந்த பெண்ணுக்கான முழு வழியாக இருப்பார்கள். இதுதான் மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல். இது அல்லாமல் பெண் தானாக யாரையோ இருவரை சாட்சியாக வைத்து பெருவாரியாக அரசாங்கத்தில் போய் பதிவு செஞ்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த அடிப்படையை பேணாமல் செய்யப்படுமையானால் அது அரசாங்க ரீதியாக செல்லுபடியானாலும் அல்லாஹுடைய சட்டத்தின்படி, அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலின்படி அது சரியானது திருமணம் அல்ல என்பதை உணர வேண்டும். அடுத்து 4வது நிபந்தனை என்னன்னு சொன்னால், நேர்மையான சாட்சிகள் இருவர் வேணும். நேர்மையான சாட்சியாளர் இல்லாமல் திருமணம் இல்லை. இதுவும் ஒரு நிபந்தனையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த 4 நிபந்தனைகளை பேணி எந்த திருமணம் நடக்கிறதோ அது முறையான திருமணம். இது இல்லாமல் நடக்கக்கூடிய திருமணம் முறையற்ற திருமணம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட பெண் யார் என்பது குறித்து நாம் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.